بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு புகழனைத்தும் போற்றியவனாக புகழ்ந்தவனாக ஸலவாத்தும் ஸலாமும் நபிகளார் மீது கூறியவனாக இன்றைய அமர்வை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய அமர்வின் முக்கிய தலைப்பாக சுபூத்துல் அஜ்ரில் முத்தசத்திகி வஇன் வக்அத்தி ஸதகத்து ஃபி யதி கைரி அஹ்லிஹா. ஒரு மனிதன் தர்மம் செய்கிறான், அந்த தர்மம் அது உரியவருக்கல்லாமல் தகுதியற்றவனுக்கு, பொருத்தமற்றவனுக்கு அது போய் சேர்ந்தால் அதற்குரிய கூலி கிடைக்குமா என்பது சம்பந்தமாக, தர்மம் செய்வோருக்கு நிச்சயம் நற்பலன் உண்டு, உரியவரின் கைக்கு தர்மம் போய் சேராவிட்டாலும் என்ற தலைப்பின் கீழே தான் இங்கே நான் கவனிக்கப் போகின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறியதாக கூறுகிறார். நபிகளார் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், قال رجل, ஒரு மனிதர் கூறினார், لا تصدقن الليلة بصدقة فخرج بصدقته فوضعها في يد زانية. முக்காலத்தில் ஒருவர், நான் இன்றவு தர்மம் செய்ய போகிறேன் என கூறிக்கொண்டு இரவில் தர்மத்துடன் வெளியே வந்து தெரியாமல் அதை ஒரு விபச்சாரியிடம் கொடுத்து விட்டார். காலையில் மக்கள் இன்றவு ஒரு விபச்சாரிக்கு தர்மம் கொடுக்கப்பட்டுள்ளது என பேசிக்கொண்டார்கள். இதை கேட்ட அவர், இறைவா, விபச்சாரிக்கு தர்மம் செய்வதற்காக உனக்கே புகழ் அனைத்தும் உரியது, நாளை நான் தர்மம் செய்வேன் என கூறினார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மீண்டும் அடுத்த நாள் இதே போல ஒரு சம்பவம் நிகழ்கிறது. மறுநாள் தர்மத்துடன் இரவில் வெளியே வந்து அதை அவர் பணக்காரரின் கையிலே, எதிய கனியின், ஒரு பணக்காரன் கையிலே அவர் கொடுத்து விட்டார். மறுநாள் காலையிலே ஃபாஸ்பஹு யதஹத்தஸூன, மறுநாள் காலையில் மக்கள் ஒரு பணக்காரருக்கு தர்மம் செய்யப்பட்டுள்ளது என பேசிக்கொண்டனர். இதை கேட்டு அவர், இறைவா, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அலா கனியின், இறைவா, பணக்காரருக்கு தர்மம் செய்வதற்காக உனக்கே புகழனைத்து முடியது என்று கூறினார். நாளை நான் தர்மம் செய்வேன் என கூறினார். மூன்றாவதாக, فخرج بصدقته فوضعها في يد سارق فاصبحوا يتحدثون. மூன்றாம் நாள் அவர் தர்மத்துடன் புறப்பட்டு சென்று ஒரு திருடனின் கையில் அதை கொடுத்து விட்டார். காலையில் மக்கள் இன்றவோ ஒரு திருடனுக்கு தர்மம் செய்யப்பட்டுள்ளது என பேசிக்கொண்டனர். உடனே அவர், இறைவா, விபச்சாரிக்கும், அவர் கூறுகிறார், இறைவா, விபச்சாரிக்கும் பணக்காரனுக்கும் திருடனுக்கும் தர்மம் கொடுத்ததற்காக உனக்கே எல்லா புகழும் உரியது என கூறினார். பின்னர் கனவில் அவரிடம் வானவர் அனுப்பி வைக்கப்பட்டு, ஒரு வானவர் அனுப்பி வைக்கப்படுகிறார். பின்வருமாறு கூறப்பட்டது, உமது தர்மம் ஏற்கப்பட்டு விட்டது. முதலாவது, விபச்சாரிக்கு நீர் கொடுத்த தர்மம் அவள் விபச்சாரத்திலிருந்து விலகி கற்பை பேண காரணமாக அமையலாம். விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அந்த பெண் அதன் மூலமாக கிடைத்த தர்மத்தின் மூலமாக தனது கற்பை பேண காரணமாக அமையலாம். இரண்டாவதாக, பணக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட தர்மத்தால் அவன் படிப்பினை பெற்று அல்லாஹ் தனக்கு வழங்கியவற்றிலிருந்து தர்மம் செய்யக்கூடும்.
பணக்காரனும் இந்த தர்மத்தின் மூலமாக படிப்பினை பெற்று தானும் தர்மம் செய்ய வேண்டும் என்று பாடம் படித்து அவரும் தர்மம் செய்யக்கூடும். மூணாவதாக திருநனுக்கு கொடுக்கப்பட்ட தர்மம் அவன் களவை கைவிட காரணமாக அமையலாம். எனவே கொடுக்கப்பட்ட தர்மங்களுக்குரிய கூலி அவனுக்கு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் மனிதனுடைய நியத்துல் மூமினி கைரு மின் அமலிஹி என்ற ஹதீஸுக்கு அமைய, இன்னமல் அமால் பின்னியாத் என்பதற்கு அமைய மனிதனுடைய எண்ணத்தை பொறுத்து அவனுக்கு கூலி வழங்கப்படுகிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.